உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு பேகன். முன்னொரு காலத்தில் ஆவினன்குடி அப்படிங்கிற இடத்த பேகன் அப்படின்னு ஒரு குறுநில மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. தன்னுடைய நாட்டை ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. தன்னுடைய நாட்டு மக்கள் மீது அதிக அக்கறையும் அன்பும் கொண்டு ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வராரு. இந்த இடம் இன்றைக்கி பழனி அப்படின்னு வழக்கத்தில் இருக்குது. அந்த பழனி முருகன் இருக்கிற அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தான் பேகன் ஆட்சி செய்த இடம். அந்த பழனி முருகன் மீது மிகுந்த பக்தியை கொண்டவர் தான் இந்த பேகன். அந்த மலையில் இருக்க மக்கள் எல்லாம் அந்த பழனி முருகன் மீது மிகுந்த அக்கறையுடன், இவர்கள் எல்லாம் குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவர்கள், முருகனின் பக்தர்கள். ஒவ்வொரு வருஷமும் அந்த முருகனுக்கு விழா எடுப்பது, அதில் பேகன் சென்று பங்கு பெறுவது, இதெல்லாம் வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. இந்த பேகன் எல்லா விதத்துலேயும் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும், இவர் பெரிய கொடைவள்ளல். பாரிவேந்தர் மாதிரி இவரும் ஒரு கொடைவள்ளல். தன்னை புகழ்ந்து பாடின புலவருக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குவாராம் பரிசில். அதே மாதிரி பரிசில் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாராம், வெறும் பரிசில் மட்டும் அப்படின்னு பொற்குவியல்களை கொடுக்காம தங்கிட்ட இருக்கிற தேரையும் கொடுப்பாராம். பொன்னால் செய்யப்பட்ட தாமரைப்பூ பொற்றாமரையை கொடுப்பாராம். இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். இவருக்கு இசை மேலே ரொம்ப இன்பமாக. யார் பாட்டு பாடினாலும் அதை விரும்பி கேட்பாராம். பரணர்கள் அப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாட்டு பாடுவது, நடனங்கள் ஆடுவது அவர்களுடைய தொழில். இப்படி யார் பரணர்கள் பாட்டு பாடினாலோ நடனம் ஆடினாலோ இந்த பேகனோட அரண்மனையில் கொஞ்ச நாள் தங்கி பாட்டு பாடி ஆடெல்லாம் ஆடிட்டு அவர் கொடுக்குற அந்த பொற்றாமரை பொற்குவியெல்லாம் வாங்கிக்கிட்டு போவாங்களாம். அந்தளவுக்கு இவர் கொடைத்தன்மை மிக்க ஒரு அரசர். இவர் தமிழ் புலவர்கள் மீது அதிக மதிப்பு வச்சுருப்பாராம். அதே மாதிரி புலவர்கள்கிட்டலாம் ரொம்ப நெருங்கி பழகுவாராம். அப்படியே இருக்கும்பொழுது இவருக்கு கபிலர் பரணர் அப்படின்னு 2 புலவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இந்த கபிலரும் பரணருமே ரொம்ப நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள். கபிலர் அப்படிங்கிறத விட கபில பரணர் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அந்த 2 பேரும் சேர்த்து சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேரும் இந்த பேகனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இப்படியே ஆட்சி போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த பேகன் என்ன பண்ணுறாருன்னா, நாட்டில் இருக்க மக்கள்லாம் நல்லா இருக்காங்களா, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காவலர்களை தனக்கு துணையாக கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே காலாறு நடந்து போயிட்டு வரார். அது ஒரு மழை காலம், மழை வர்ற மாதிரி இருக்குது. மேகம்லாம் நல்லா கருத்துக்கிட்டு வருது, ஜில்லுன்னு காற்றடிக்குது. இதில் அப்படியே அவர் நடந்து மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, தன்னோட ஆட்சியில் மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. திரும்ப அரண்மனையை நோக்கி வந்துட்டுருக்காரு. அப்படி வந்துட்டுருக்கும் பொழுது வழியில் ஒரு ஆண் மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஆடுது. மழை வரும்பொழுது மயில் ஆடுவது அதோட இயல்பு இல்லையா, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மயில் ஆடும்பொழுது தன்னுடைய தோகையை சர்ரு சருன்னு ஒளி உண்டாகிற மாதிரி தோகையை விரித்து ஆடிட்டுருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பேகனுக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ மயிலுக்கு குளிருதோ அப்படின்னு நினைக்கிறாரு. மயில் முருகனுடைய ஊர்தி இல்லையா, முருகனுடைய வாகனம், முருகனோட பக்தர் பேகன். அதனால் இந்த மயிலுக்கு நாம் ஏதாவது செய்யணும்
அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப புனிதமானது, முருகனுடைய வாகனம், இது நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மயிலுக்கு குளிருது போல், இதுக்கு வாய் இருந்தால் அது சொல்லும், அதால் சொல்ல முடியல அப்படிங்கிறதுனால தான் சர்ரு சருன்னு தன்னுடைய தோகையை ஒலியை எழுப்பி நம்மக்கிட்ட சொல்லுது அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, அவர் போத்தியிருந்த அந்த பட்டு ஆடை இருக்கு இல்லையா, அதை எடுத்து மயில் மேலே போத்தி விட்டுறாரு, அதுக்கு குளிருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அவருக்கும் தெரியும் மழை காலத்தில் மயில் தோகையை விரித்து ஆடும் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அவரோட கொடை உள்ளம் வெளிப்படுது. தன்னுடைய நாட்டில் மக்களாக இருந்தாலும் பிற உயிர்களாக இருந்தாலும் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அடுத்தவங்களுக்கு கொடுத்தே பழகிய அந்த ஒரு எண்ணமும் அவருக்கு என்ன பண்ணுதுன்னா, தம் மேலே போத்தியிருக்க அந்த பட்டாடை எடுத்து மயில் மேலே போத்துறாரு. அங்கே இருக்க 2 பேர் காவலாளி போயிருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. பாரு, நம்ம மன்னர் பறவைகளுக்கெல்லாம் கூட துன்பப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மயில் பறந்து போயிடுது. போனதும் அந்த போர்வை கீழே விழுந்துடுது. மற்றவங்க 2 பேர் காவலர் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த போர்வையை எடுத்துகிட்டு வராங்க. 3 பேரும் அரண்மனைக்கு போயிடுறாங்க. இந்த 2 காவலர்களும் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, பேகன் மயிலுக்கு போர்வை தந்தார், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நாங்கள் போயிட்டு வரும்பொழுது அப்படின்னு. இதை கேட்ட உடனே புலவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேகனை புகழ்ந்து பாடுறாங்க. மயிலுக்கு போர்வை தந்த பேகன் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப புகழ்ந்து பாடுறாங்க. பேகனும் பரணருக்கு அவரை பாடிய புலவர்கள்லாம் பரிசெல்லாம் வழங்குறாரு. இப்படியே இவரோட காலத்தில் ரொம்ப சிறப்பாக ஆட்சி நடந்துகிட்ருக்குது. இந்த பேகனை பற்றி இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவர். பாரியை பற்றி பார்த்தோம் இல்லையா, பாரி மாதிரி இவரும் கடையேழு வள்ளல்களில் ஒருவர். நாளைக்கு என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நாளைக்கு நான் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.